Hi friends, I hope you are doing well. Yes, let's continue our Tet 1 remaining questions. Yes, you will come early to school tomorrow. Actually, the teacher is remind பண்றாங்க நாளைக்கு நீங்க ஸ்கூலுக்கு கரெக்ட் டைம்க்கு வருவீங்கல்ல. You will come early to school. நாளைக்கு சீக்கிரமா வரணும் அப்படின்னு சொல்றாங்க. சொல்ற ஆக்ஷனை கன்ஃபார்ம் பண்ணணும். That is the way of using question tag. இங்க கொடுத்திருக்கிறது எல்லாமே என்னன்னா will you, did you, aren't you, won't you. ஓகே, இதெல்லாம் என்ன அப்படின்னா question tag. ஸோ question tag ஃப்ரேம் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அதில் ஃபர்ஸ்ட் verb பார்த்துக்கணும். ஓகே, அந்த வேர்போட இருக்கிற ஆக்சிலரி verb. இந்த ஆக்சிலரி verb தான் நமக்கு ஸ்டார்ட் பண்ணுறது. கொஷின் டேக் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு we need auxiliary verb here. இங்கே என்ன verb இருக்குது? will இருக்குது. ஓகே, எஸ். இப்போ இந்த will தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட் எடுத்துக்க போகிறோம். இப்போ இங்கே ரெண்டு will இருக்குது. இந்த கொஷினில் பாருங்கள், ரெண்டு will இருக்குது. will you இருக்குது, won't you இருக்குது. அப்போ நமக்கு இந்த ரெண்டும் நமக்கு தேவையில்லை. did you, aren't you தேவையில்லை. ஏன்னா நம்ம will வச்சு தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எஸ். அப்போ இந்த will you, won't you இது ரெண்டுத்துல what we need எது எடுக்கணும் அப்படின்னா you will come early to school. இது வந்து பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். you will come early to school is a positive statement. பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இருந்தால் we need negative tag. ஓகே, எஸ். அப்போ இந்த you will come early to schoolக்கு willக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா will not. இந்த will not கான்ட்ராக்ட் பண்ணி ஷார்ட் பண்ணி தான் we are writing it as won't. புரியுதுங்களா? yes. so won't you is here, that's all. won't you. so this will be your answer. so this is the question tag. for positive statement, negative tag. negative statement ஆ இருந்தா it will take positive tag. okay, yes. இங்க will you வந்து இது வந்து positive tag, won't you வந்து negative tag. so இதான் நம்மளுடைய answer. right, correctly spelled. they are given you 4 words. இதுல எது கரெக்டான ஸ்பெல்லிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா phonotelephone. phonotelephone. ஆக்சுவலி உங்களோட 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கு. இந்த இயர் ஆஃப் 2008-89 ஒரு ஜேர்னலிஸ்டோடைய ஸ்டோரி இருக்கு. phonotelephone. ஸோ அது விஷன், அதுக்காக வச்சது தான் அது. ரைட், நெக்ஸ்ட் 2 statements are given. 2 ஸ்டேட்மெண்ட்ல எது கரெக்ட்? ஓகே, a granary is a storehouse for threshold grain. கிரானரின்றது என்னன்னா நெல் களஞ்சியம், நெல்லெல்லாம் போட்டு வச்சு வைக்கிற இடத்துக்கு பேர் தான் granary. so a granary is a storehouse for threshed grain. yes, அது கரெக்ட். next, a cannery is a place where food is packed in cans and tins. canneryன்றதுல வந்து நம்ம இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் பேக் பண்ணுவாங்கல்ல கேன்ல, that is called as cannery. so granary, cannery இது ஒரு ஹோமோஃபோன் சவுண்ட் மாதிரி இருக்குன்றது தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணதாக கொடுத்துருக்காங்க. and both are correct. both the statements are right. okay, yes, I hope you understand it. thank you. have a nice day.